கை வலிக்குது. வாடா, கை வைடா. வலிக்குது. சூப்பர். சிரிக்கா. ட்ரோன். ம் ஆ ஆ ஏ என்னடா இது புரியல. உண்மையிலே கிறுக்குதான் போல. சரி, நல்லா நல்லா ஜூம்ல வச்சிட்டீங்க சார். ரெடி. வரல. உன் முகர்கட்டைக்கு என்ன செட் ஆகுமோ அது பண்றா அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. ஒன்றும் இல்லை, அரசன் படத்துல வர்றது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன், செட் ஆகல. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சரி ஷார்ட். ப்ரீவியஸா நீங்க பார்த்திருப்பீங்க 4 எபிசோட் நினைக்கிறேன், if I'm not wrong. 4 எபிசோட்ஸ் வந்து நம்ம 5 minutes வேஸ்ட் அப்படின்ற போட்டிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் என்னோட ஒரு ஷார்ட் வந்து 1 million மேல போயிட்டு இருக்கு கைஸ். அது பெரிய விஷயமா நான் பாக்குறேன், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ யாரா இவங்க? டே, நம்ம பீச்ல குளிக்க போனா என்ன பண்ணுவோம்? கூட வந்தா பசங்க செருப்பை பாத்துக்கோடா, இதோட பர்ஸ், இதோட போன்னு கொடுத்துட்டு போவோம். ஏன்னா தண்ணியில வந்து இதுவாயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால கொடுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த மண்ணில எல்லாம் வைக்கிறது அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, தலையில கட்டின்னு சாவுறதுன்னு முடிவாயிடுச்சு, செத்துருங்க அப்படின்றேன். ஆனா உள்நீச்சல் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தலைக்கு மேலதான் நம்ம பொருள் எல்லாம் இருக்குன்றதால அது கொஞ்சம் ரிஸ்கியா போய் முடியலாம். எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? இவங்க வேணும்ட்டே பண்றாங்க. ஏன்னா வந்து நெகட்டிவிட்டில ரீச் அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கம்யூனிட்டி வந்து பயங்கரமான ஒரு ரீச். அதுலயும் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கா? ஒரு கட்டத்து மேல வந்து டிப்ஸே இருந்திருக்காது. எப்படி பண்ணலாம், என்ன கிராஃப்ட் பண்ணலாம், அதெல்லாம் இருந்திருக்காது. அதனால வந்து இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங்கா பண்ணா நம்ம வந்து ஒரு கேட்சியா தெரியும் அப்படின்றதால தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். If I'm not wrong, scientifically. ஐயோ, ஷார்ட்ஸ் கிழிஞ்சிருக்கே. நோ நோ நோ, உண்மையிலே கிறுக்குதான் போல. ப்ரோ, நல்லா இருக்கிற துணியை கிழிக்கிறாங்க ப்ரோ. எனக்கு தெரியலடா, இவங்க எப்படி சொல்றது தெரியலடா. ஆனா இதை பார்த்து அப்ளை பண்றவங்க எல்லாம் சில பேர் இருக்காங்க. சரி ஓகே, சாக்ஸ் சரி அது மாதிரி பண்ண, ஸ்டைலா பண்ண ஓகே. டிஷர்ட் என்ன பண்ணிச்சு? என்னடா என்ன கொடுமையான இதுடா இது. ஹேக்கு என்னடா படம் வேற மாதிரி இருக்கிறா? இது ஹேக் இல்லடா, பேக் மாதிரி பண்ணிருக்காங்க இவங்க. ஓ பாவி. இல்ல நான் என்ன பார்த்தேன், மறுபடியும் ஒரு வாட்டி பாத்துருவோமா? எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் வந்து தெரியல எனக்கு. நம்ம பாத்துடலாம் மறுபடியும். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. ஓகே, கை வலிக்குது. அப்ப நான் பொருள் அவள் தானா? ஒரே கொஞ்சம் டவுட் தான் இருந்தது. இப்ப 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் பைத்தியமாடா இவங்க? அதுக்கு வாங்காமலே இருந்திருக்கலாமேடா. சத்தியமா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. தெரியல எனக்கு. நான் ஏதாவது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுல போட்டு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு போட்டு சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஐயோ வலிக்குது. சேஃப்டியா கடைசியில் அவன் பண்ணது பாத்தீங்களா? கை வலிக்குது. வாடா, கை வைடா. சூப்பர். சிரிக்கா. எப்பிக்கடா இது. அவன் பாட்டு 7 போன் பண்ணுவான். ஆனா அவன் கூப்பிட்டது கரெக்ட் தான். அவன் வந்து அதிகமா போன் யூஸ் பண்றாங்க. கை இருந்தா தானே நீ போன் யூஸ் பண்ணுவேன். வந்து கை வை அப்படின்ட்டு போட்டு அடிச்சு இந்த மான்கரை படத்துல சிவகார்த்திகேயன் மாதிரி பண்ணிட்டாங்க போல. முடியலடா. ட்ரோன். என்னடா இது புரியல. ட்ரோன் வந்து மொபைல்ல கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவோம். எதுக்கு நீ ட்ரோனை தூக்கி போட்டு போனை தூக்கி போடு அப்படின்னு என்ன சொல்றது தெரியல மக்களே. இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணலாமா, இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு நிலைமையில நான் இருக்கேன். இந்த எபிசோட் பண்ணணும்னு நினைச்சல செருப்பால் நானே அடிச்சுக்கணும். ஓ பேப்பர் தீர்ந்து போச்சு. மாம் இல்ல கத்தக்கூடாது. துணியை கிச்சின்னு. ஓ தேவையாடா உனக்கு? தம்பி உனக்கு தான் தேவையான்ற. நான் எதுக்குடா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு இப்படின்னு ஒருத்த கமெண்ட் போடுவான். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்ட்டு என்ன சொல்றது தெரியல. இது மாதிரினா வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பெரிய இது போடுவாங்களா, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போடுவாங்க மேல பந்தல் போடுவாங்களா, அதுவே பார்த்தாது நமக்கெல்லாம். இந்த துணியெல்லாம் ஏமாத்துறோம். இது புரியல உங்களுக்கு. இவங்க அந்த தாட்ல போடுறாங்க. இந்தியன்ஸ்க்காக யோசிச்சு ஒரு தனியாவே போடணும். ஒரு பந்தல் எடுத்துன்னு வந்து அதுல சொருகணும், எடுத்துன்னு வந்து அந்த மாதிரி பண்ணணும். இந்தியன் வேஷன் வேணா நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் ட்ரை பண்ணி இவங்க போட ட்ரை பண்றேன் மக்களே.
ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரீசெண்ட்லி என்னோட வைரலான ஷார்ட்ல வந்து ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைலைட் தட், பட் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி வந்து ரீல்ஸை போடுறீங்க, ஓகே ஃபைன், ஆனால் வந்து மற்றவங்க ரீல்ஸை போட்டு ஒரு எஃபர்ட்லெஸ் ஆன ஒரு ரீலா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து எனக்கு 2 hours மேல ஆகும். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டுமே, எடுத்து அதை எடிட் பண்றதுக்கு இட் வில் டேக் லைக் மோர் தென் 1 day or 2 days. அதை நான் இன்டர்வலாக நான் பிரேக் பண்ணி பண்றத நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சா என்ன எவ்வளோ இருக்கும் டியூரேஷன் அப்படின்றத நான் சொல்றேன். வாட் யூ ஆர் மேக்கிங் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றவங்களை நான் சொல்லிக்கிறேன். உங்களால் முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, பண்ண முடியலையா விட்டுருங்க. மற்றவங்க பண்றவங்களும் நீங்க பாக்குறீங்களா, முடிஞ்சா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வாட் எவர் இட் இஸ், எந்த வீடியோவா இருந்தாலும், இந்த கிரியேட்டரா இருந்தாலும், சும்மா வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்றதா இருந்தாலும், ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டாலும் சும்மா அவன் போடாம அந்த ரீல்ஸ் இன்ஸ்டால வராது. இஃப் யூ கேன் நீங்க பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, ஓகேவா? நீங்க முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து வியூஸ் தான் விஷயம், டேலண்டே இல்லை. வாட் யூ மீன் பை டேலண்ட் ப்ரோ? டேலண்ட் இருந்தால் தான் இங்கே சர்வே ஆகணுன்ற ஒரு ரூல் இல்லை. டேலண்ட்னு வச்சுக்கிட்டா எனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட் ஆல் தி திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிஒன். நான் நினைச்சா நான் சொல்லிக்கலாம், ஓகேவா? பெருமை பீத்திக்கிறதுக்கெல்லாம் நான் இங்கே இல்லை. ஸோ அதனால வந்து அது மாதிரி கமெண்ட்ஸை நான் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஓகே ஃபைன், அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். அண்ட் ஓப்பனாக சொல்ல போனால் எல்லா கிரியேட்டிவ்ஸும் நான் மதிப்பேன். பட் சில கிரியேட்டிவ்ஸ் பண்ணுறதை விட நான் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் தெரிவிச்சு இப்போ வரை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ். நான் வந்து ஃபேமிலின்னு சொன்னா வந்து நிறைய பேர் வந்து சொன்னேன், ஃபேமிலின்னு சொல்லிட்டு சும்மா ஃபேக்கடா அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு டீம், ஓகேவா? நம்ம டீம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுட்டு இருக்கேன், வச்சுப்பேன், ஓகேவா? தேங்க்ஸ் எவ்ரிஒன் இஸ் கிரியேட்டர். நீங்க ஒரு மொபைல் எடுத்து ஒரு ஏஐ வீடியோவோ இல்லை மற்றவங்க எடுத்த வீடியோவோ எடுத்து நீங்க ஆல்டர் பண்ணி போட்டாலும் யூ ஆர் கிரியேட்டர். ஸோ தட்ஸ் இட். இன்னொரு ஃபன்னியான வீடியோ இல்லை முக்கியமான வீடியோ இல்லை எந்த வீடியோவா இருந்தாலும் சந்திப்போம். Thank you guys.